நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மருத்துவமனைக்கு செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார் அதன் உரிமையாளர். பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சில மணி நேரம் கழித்து திரும்பிய போது அங்கிருந்த பைக் மாயமாகியிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளைஞர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடு போனதாக கூறப்பட்ட இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் பைக்கை திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. பைக்கை திருடிய ஆசாமி விரைவில் கைது செய்யப்படுவார் என போலீசார் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து நிம்மதியாக வீடு திரும்பினார் பைக்கை தொலைத்தவர். இதனிடையே காவல் நிலையத்திற்கு வெளியே மினி ஆட்டோ ஒன்று நிறுத்தப்பட்டிருக்க அந்த வாகனத்தின் உரிமையாளர் புலம்பிக் கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கு தொடர்பாக ஆட்டோவை காவல்துறையினர் கைப்பற்றினர். ஓரிரு நாட்கள் கழித்து ஆட்டோ உரிமையாளர் நேரில் சென்று பார்த்தபோது வாகனத்தில் இருந்த பேட்டரி காணாமல் போயிருந்தது. சுமார் 5000 ரூபாய் மதிப்பிலான பேட்டரியை மர்ம நபர்கள் திருடிவிட்டதாக புலம்பிய அவர் காவல் நிலையம் அருகில் நிறுத்தியும் திருட்டு ஆசாமிகளின் அட்டகாசத்தை தாங்க முடியவில்லையே என புலம்பினார்.